ஆவடி டு பூந்தமல்லி போற ஸ்டேட் ஹைவேல நம்ம இருக்கோங்க. எனக்கு பின்னாடி நீங்க பாக்கலாம் சரவணா ஸ்டோர் இருக்கு. இங்கதான் வந்து ஃபியூச்சர் சரவணா ஸ்டோர் வந்து வரப்போகுது. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி பருத்திப்பட்டுங்க. சார் இப்ப பாக்குறீங்க நீங்க லைவா பஸ் ரூட் மேலே இருக்கணுமா? இது நம்மளோட வந்து ஃபேஸ் 1 இது. ஓகே சார். சரவணா ஸ்டோருக்கு பக்கத்திலே வேணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ல இருந்து பேக் என்ட்ரன்ஸ்ல வந்து வெறும் 500 மீட்டர்ல தான் நம்மளோட சைட்டே இருக்கு. நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு பக்கத்திலே ஒரு இண்டிவிஜுவல் லேண்ட் வாங்கி இமீடியட்டா சூப்பரா அருமையான ஒரு வில்லா கட்டலாம். இங்க இருந்து ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்ல பூந்தமல்லி போயிடலாம். பெங்களூர் வேல இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் பெங்களூர் வே தான். உங்களுக்கு ஒரு சென்டர் பிளேஸ் இது. சோ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா அமைஞ்சிருக்க டைட்டில் பார்க் வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம டைட்டில் பார்க் போயிடலாம். இப்போ நம்ம போட்டுருக்கு பாத்தீங்கன்னா 5500 லான்ச்சிங் பிரைஸ் சார். ஓகே சார். இப்போ பிகினிங்ல ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு மட்டும் 5300 ஆஃபர் பிரைஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 பேர் யாரு புக் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கும். ஆமா சார். நம்மளோட இந்த சிஎம்டி அப்ரூவ்ட் பிளாட் பாத்தீங்கன்னா 42 லட்சம் ரூபாய் வந்து பிளாட்டோட காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சார். 42 lakhsல இருந்து அவைலபிள் இருக்கு. ஒரு 70 lakhsல இருந்து இண்டிவிஜுவல் வில்லா 70 lakhsல இருந்து அவைலபிள் இருக்கு. 2 BHK வீடு வந்து கட்டி கொடுக்குறீங்க. சரி வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு சைட் பத்தின ஃபுல் டீடைல் பார்க்கலாம். நான் உங்க பிரவீன் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணிருக்கானா 3 ஸ்டார் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்மள இன்வைட் பண்ணது சந்துரு சார் தான். அவங்க கிட்ட ஃபுல் டீடைல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி? சந்தோஷம் சார். சார் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். டெஃபினட் சார். சார் நம்ம சென்னையில ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகிற ஏரியா அப்படின்னா ஒன்னு வந்து ஆவடி. சோ அந்த ஆவடியில தான் நம்ம சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இது வந்து சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஆன் ரோட் அண்ட் பஸ் ரூட் மேலே நம்மளோட சைட் அமைஞ்சிருக்கு. நம்ம இது வந்து ஆல்ரெடி ஃபேஸ் 1 சோல்ட் அவுட் பண்ணி ஃபேஸ் 2ல தான் இப்போ நம்ம நிக்கிறோம். இது வந்து 35 பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட்டை பொறுத்தளவு 35 பிளாட்ஸ். ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா குரு கணேஷ் நகர். இது வந்து ஃபேஸ் 2. ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தளவு ஆவடி டு பூந்தமல்லி இப்போ ஆன் ரோட் சைட்லயே இருக்கு நம்மளது பஸ் ரூட் இது. இந்த ப்ராஜெக்ட் ஏன் நம்ம வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட் சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட். அதாவது சென்னை கோயம்பேடுல இருந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ நீங்க சிட்டில வேலை பார்க்குறாங்க இருந்தா நியர்பை உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லா வேணும், இண்டிவிஜுவல் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாருமே தாராளமா இந்த இடத்தை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 3-4 ப்ராஜெக்ட் தான் ஆன் ரோட் சைட். அதுல நம்மளோட ரொம்ப பிரைம் லொகேஷன்ல இருக்குது. இன்னொன்னு இந்த ரோடு பொறுத்தவரை 60 feet ரோடு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அதாவது டி நகர் சரவணா ஸ்டோரோ இல்ல வந்து பாடி சரவணா ஸ்டோரோ இல்ல குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ல நீங்க பக்கத்துல நியர்பை ஒரு 500 மீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல உங்களால இப்போதைக்கு நினைச்சா கூட வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோருக்கு பக்கத்திலே வேணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ல இருந்து பேக் என்ட்ரன்ஸ்ல வந்து வெறும் 500 மீட்டர்ல தான் நம்மளோட சைட்டே இருக்கு. நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு பக்கத்திலே ஒரு இண்டிவிஜுவல் லேண்ட் வாங்கி இமீடியட்டா சூப்பரா அருமையான ஒரு வில்லா கட்டலாம். அதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஓகே சார். சார் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? அந்த பூந்தமல்லி எவ்வளவு தூரத்துல ஆக்சஸ் பண்ணலாம்? நீங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே. சோ பருத்திப்பட்டு ஜங்ஷன்ல இருந்து அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட். சோ நம்ம சைட்டை சுத்தி நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ல பாத்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு. அடுத்து மகாலட்சுமி உமன்ஸ் காலேஜ் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சவிதா டென்டலும் பக்கத்துலயே தான் இருக்கும். உங்களுக்கு பசங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் பெரிய காலேஜா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நியர்பை ஆக்சஸ் தான். இந்த பக்கம் பூந்தமல்லி போயிட்டீங்கன்னா இங்க இருந்து ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்ல பூந்தமல்லி போயிடலாம். பெங்களூர் வேல இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் பெங்களூர் வே தான். உங்களுக்கு ஒரு சென்டர் பிளேஸ் இது. சோ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா அமைஞ்சிருக்க டைட்டில் பார்க் வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம டைட்டில் பார்க் போயிடலாம். பட்டாபிராம் டைட்டில் பார்க்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஓஎம்ஆர்ல முதல்ல வாஜ்பாய் ஓபன் பண்ணாரு. சோ நீ ஓஎம்ஆர் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஏரியா ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய பீப்புளுக்கு வேலை வாய்ப்பு நிறைய அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பிரைமான லொகேஷன்ல சொல்லலாம் சார். ஆவடி டு பூந்தமல்லி போற பஸ் போற ஆன் ரோட்லயே நம்ம ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கிறதுனால ஸ்கூலு, காலேஜ், வேலை வாய்ப்பு அந்த சரௌண்டிங் என்னென்ன தேவையோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இங்க இருந்து எல்லா பக்கம் ரொம்ப ஈஸியா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க பெங்களூர் ஹைவே இருந்தாலும் ரொம்ப பக்கம், இந்த பக்கம் ஆவடியா இருந்தாலும் பக்கம். இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகுது. ஒரு 7 மினிட்ஸ்ல வந்து அவுட்டர் ரிங் ரோட் போயிடலாம். அவுட்டர் ரிங் ரோட் புடிச்சுக்கனா நம்ம சென்னையோட மெயின் பாயிண்ட் ஈஸியா நீங்க போயிடலாம். எந்த பக்கம் போனாலும் ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி லொகேஷன்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் பூந்தமல்லியில அமைஞ்சிருக்கு. நீங்க நிறைய பேர் இப்ப மெட்ரோவை நம்பி தான் இப்போ எல்லாருமே குடியேறாங்க. நீங்க கொஞ்சம் அவுட்டர்ல குடியேறாங்க எல்லாருமே மெட்ரோ எங்க இருக்கோ நியர்பை இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் டைமிங் ரொம்ப ஷார்ட் ஆகுது அப்படிங்கறனால எல்லாருமே மெட்ரோ நம்பி தான் அவுட்டர்ல குடியேறாங்க. அதனால நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம். அதனால இந்த ஏரியா ஃபாஸ்டா டெவலப்
ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இதுல ரொம்ப கம்மியான பிளாட்ஸ் தான் இருக்கு. மொத்தம் ஒரு 35 பிளாட் தான் இருக்கு. அது 35 பிளாட்ல ஆல்ரெடி ஒரு 5 பிளாட் புக் ஆயிட்டது. ஸோ இப்போ ஒரு அவைலபிள் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல யாருக்கு முன்னாடி நீங்க வர்றீங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நீங்க நினைச்சா கூட இனிமே சரவணா ஸ்டோர் பக்கத்துல உங்களால இடம் வாங்கவே முடியாது. இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர் பக்கத்துல இந்த மாதிரி குறைஞ்ச விலையில உங்களால பிளாட் வாங்க முடியாது. சரிங்க சார். இப்போ இந்த 30 பிளாட்ல எல்லா ஃபேசிங்ல பிளாட் அவைலபிள் இருக்கா சார்? ஸோ இதுல எல்லாமே அவைலபிள் இருக்கு சார். ஈஸ்ட் இருக்கு, நார்த் இருக்கு, சவுத் இருக்கு. நிறைய பேர் விருப்பப்படுறது நார்த் அண்ட் சவுத். அதனால இதுல நார்த் அண்ட் சவுத் நிறைய பிளாட்ஸ் அவைலபிள். ஓகே. என்ன பிளாட் சைஸ்ல இருந்து இங்க? பிளாட் சைஸ் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து முக்கியமான பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஆமா. சைட்டோட அம்யூனிட்டிஸ் சொல்லிடுங்க சார். சார் இந்த சைட்டோட அம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் சைட் இது மெயினா. ஸோ நம்ம வாக்கிங் ட்ராக் போட்டிருக்கோம், பார்க் பிளான் பண்ணியிருக்கோம், பிளஸ் அது இல்லாம ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம், அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கோம். இந்த அம்யூனிட்டிஸ் பிளஸ் அது இல்லாம சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். ஓகே. இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோட் சைட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆன் ரோட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் விருப்பப்படுறாங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேங்க ஆன் ரோட்ல இருக்கிற சைட். அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இமிடியேட்டா வந்தீங்கன்னா உடனே நீங்க இதுல புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி. ஓகே சார். அப்படியே ரோடு இதோ சொல்லிடுங்க. ஸோ ரோடு 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட் ரோடு சார். நீங்க இந்த ஆன் ரோடு பஸ் ரோடு பாத்தீங்கன்னா 60 அடி ரோடு. ஓகே. ஸோ இது இப்போ ஆல்ரெடி 40 அடி ரோடா இருக்கு. இது வந்து 60 ஃபீட் ரோடா கன்வெர்ட் பண்றாங்க. சரிங்க சார். ஏன்னா நிறைய பாப்புலேஷன் இருக்கனால நிறைய பஸ் லாரிஸ் போயிட்டே இருக்கிறதுனால இந்த ரோட எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. சரிங்க சார். இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் அந்த சரௌண்டிங் டீடைலா சொல்லியிருந்தீங்க. மார்க்கெட் பிரைஸ் என்ன போகுது, நீங்க என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? பத்திப்பட்டி ஏரியால பாத்தீங்க அப்படின்னா காவடி பத்திப்பட்டில 6000 இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். நானே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பருத்திப்பட்டில 2 சைட்டு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு வித்துருக்கேன். அது பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் ரேஞ்சில வித்தது இன்னைக்கு 8000 ரூபாய் ரேஞ்சில போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய 5 வருஷமா 10 வருஷமா இல்ல, வெறும் 2-2.5 வருஷத்துல இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குது. ஆமா. இப்போ நம்ம போட்டுருக்கு பாத்தீங்கன்னா 5500 லான்ச்சிங் பிரைஸ் சார். ஓகே சார். இப்போ பிகினிங்ல ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு மட்டும் 5300 ஆஃபர் பிரைஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் 10 பேர் யாரு புக் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கும். ஆமா சார். இங்க பிளாட்டோட காஸ்ட் வந்து என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? சார் நம்மள்ட்ட இந்த சிஎம்டி அப்ரூவ்ட் பிளாட் பாத்தீங்கன்னா 42 லட்சம் ரூபாய் வந்து பிளாட்டோட காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது சார். 42 lakhsல இருந்து அவைலபிள் இருக்கு. இதுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணலாம். பேங்க் லோன் 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். இங்க வீடு வந்து கட்டி கொடுக்குறீங்களா? வீடு நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் ஒரு 70 lakhsல இருந்து இண்டிவிஜுவல் வில்லா 70 lakhsல இருந்து அவைலபிள் இருக்கு. 2 BHK வீடு வந்து கட்டி கொடுக்குறீங்க. மக்களே லிமிடெட் பிளாட் மட்டும் தான் இருக்கு. 35 பிளாட்ல 30 பிளாட் தான் இருக்கு. அதுலயுமே ஆல் ஃபேசிங்ல உங்களுக்கு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பஸ் போற ஆன் ரோட்லயே தான் லொகேட் ஆயிருக்கு. சரௌண்டிங் பிரைஸ் வந்து ஷேர் பண்ணதை நீங்க பார்த்திருப்பீங்க. டெவலப்மெண்ட் இல்லாத போது அங்க பிரைஸ் வந்து அந்த அளவுக்கு கம்மியா தான் இருந்தது. ஆனா டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 7000-8000 வரைக்கும் போகுது. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் உங்களுக்கு சரவணா ஸ்டோர் வரப்போகுதுங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. பஸ் போற ஆன் ரோட்லயே லொகேட் ஆயிருக்கு. நல்ல ஒரு பிரைமான லொகேஷன்னே சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5500 வந்து செல்லிங் பிரைஸா கொடுக்குறாங்க. ஆனா இப்போ ஒரு ஸ்பெஷல் ஆஃபரா 5300 தான் கொடுக்குறாங்க. சைட்டை வந்து பாக்கிறதுக்கு கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார்? டெஃபினட்டா சார், கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்ப என்னங்க ஃபேமிலியா வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைலுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சாரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். டைரக்ட் செல்லிங் தாங்க. சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கு கேப்பும் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. சைட்டை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.